விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய். மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான். எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 19ஆம் நாள். அதனால் திருப்பாவையின் 19வது பாசுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாடல் திருப்பாவையில் அமைந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த அகப்பாடல். இதற்கு முன்பு 18வது பாசுரத்தில் நப்பின்னைய இந்த கோபியர்கள் எழுப்பினதை நம்ம பார்த்தோம். இதில் இறைவனும் இரவியுமா சேர்ந்து இருக்கக்கூடிய நப்பின்னையும் கண்ணனும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்களை எழுப்பக்கூடிய ஒரு அழகான அகப்பாசுரம் இது. குத்து விளக்கெரிய குத்து விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கோட்டுக்கால் கட்டில் மேல் யானையினுடைய தந்தத்தை கொண்டு செய்யப்பட்ட கட்டில், கோடுனா தந்தம், யானையினுடைய தந்தத்தை கொண்டு செய்யப்பட்ட கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, மெத்தென்ற பஞ்சு மெத்தை மெத்துன்னு இருக்கக்கூடிய பஞ்ச சயனம் படுக்கையின் மீது ஏறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், கொத்து கொத்தா இருக்கக்கூடிய மலர்கள், அதை சூடி இருக்கக்கூடியவள் நப்பின்னை. அந்த கொத்து கொத்தான மலர்களை சூடி இருக்கக்கூடிய நப்பின்னையின் கொங்கைகளின் மேல், அதாவது மார்பின் மீது தலை வைத்து கிடக்கிறாரு இந்த கண்ணன். ஸோ நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, அந்த அம்மா மலர்கள் சூடி இருக்காங்க. இவர் தன்னுடைய மார்பில் மலர்களை அணிந்திருக்கக்கூடியவர். அந்த நப்பின்னையினுடைய மார்பகத்தின் மீது சாய்ந்து படுத்திருக்கக்கூடிய மலர் மார்பா கண்ணனே வாய் திறவாய், எங்களை வாய் திறந்து உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மைத்தடங் கண்ணினாய், மைகள் தடவப்பட்டு விரிந்த கண்களை உடையவளே நப்பின்னைய சொல்கிறாங்க. மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான். நீ என்ன பண்ணுற, உன்னுடைய கணவனை எவ்வளோ நேரம் ஆனாலும் அவன் எழுந்து வர்றதுக்கு நீ அனுமதிக்கவே மாட்ட போல, அவன் எழுந்து வர்றதுக்கு நீ விடவே மாட்ட போல. எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால், எப்பவுமே அவனை விட்டு பிரியாமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நப்பின்னையே, நீ பண்ணுறது உன்னுடைய சுபாவத்துக்கு, உன்னுடைய தன்மைக்கு, நீ எங்களுக்கெல்லாம் தாயார், எங்கள் எல்லாருக்கும் அன்னை, நீ உனக்கு இது சரியாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு அகப்பாசுரம் இது. அதாவது இறைவனும் இறைவியும் சேர்ந்திருக்கும் பொழுது பக்தர்கள் அவங்க கிட்ட நெருங்கக்கூடிய ஒரு பாசுரம். இதை வெறும் அகப்பாசுரம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்க வேணாம். எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம யாருக்கு எதை கேட்டாலும் கொடுப்போம். நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம், நமக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு தான் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு நம்ம எல்லாத்துக்கும் அனுமதி கொடுப்போம், தேவையானவற்றை கொடுக்கறதுக்கு முன் வருவோம். அந்த மாதிரி தான் இறைவனும் இறைவியும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தங்களுக்கு தேவையான பரிசில்களை வேண்டி பெற்றுக்கொள்வதற்காக இந்த கோபியர்கள் இருவரையும் எழுப்பக்கூடிய ஒரு அழகான பாசுரம் இது. பாசுரத்தை மட்டும் மறுபடியும் உடனே பார்க்கலாம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய். மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான். எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இந்த 19ஆம் பாசுரம் உங்களுக்கு பயன் உள்ளதாகவும் பலன் தருவதாகவும் அமையும்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பலனை அனுபவிக்க வைங்க. இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை 20ஆம் பாசுரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.